சோழ வளநாட்டில் வான் பொய்த்தாலும் தான் பொய்யாது காவிரி நதியின் தெற்கே திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் பச்சை கம்பளம் விரித்தார் போன்ற வயல்வெளிகளுக்கு நடுவே அமைந்துள்ள அழகிய கிராமம்தான் சமுத்திரம் என்னும் கிராமமாகும். சிறிய கிராமமாக இருந்தாலும் இங்கே வாழுகின்ற மக்களிடையே பக்தி நெறி என்பது நாளுக்கு நாள் தழைத்து வருகிறது என்பதை நாம் நேரில் காண முடிகிறது. இந்த சமுத்திரம் என்னும் அழகிய பேரூருக்கு சமுத்திரம் என பெயர் பெற காரணம் என்ன என்று நாம் ஆய்ந்து பார்க்கின்ற போது சுமார் 750 ஏக்கர் பரப்புள்ள ஓர் பெரிய ஏரி இந்த கிராமத்தில் அமைந்து விளங்குகிறது. இந்த ஏரியில் நீர் நிரம்பியுள்ள போது பார்ப்பதற்கு கடல் போல காட்சியளிப்பதால், அதாவது சமுத்திரம் போல காட்சியளிப்பதால் இந்த ஊருக்கு சமுத்திரம் என்று பெயர் வந்ததாக ஆன்றோர் கூறுகிறார்கள். ஆனால் இந்த பெரிய ஏரியில் தற்போது நீர் வறண்டு போய் எங்கு நோக்கினும் முட்புதர்கள் நிரம்பி கிடப்பது காண்பதற்கு சற்று வருத்தத்தை அளிக்கிறது. ஊருக்கு கிழக்கே அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் இங்கே எழுந்தருளி கருவறையில் அழகான கோலத்தோடு இங்கே கற்பூர ஒளியில் விநாயகப் பெருமானை நாம் தரிசிக்கும் பேறு பெறுகிறோம். அருகில் சோழர்கால கட்டிடச் சிறப்புடைய சிவன் கோயில் இங்கே இருப்பதை நாம் காண்கிறோம். சிதலமடைந்து கிடைக்கும் இந்த சிவன் கோயிலை காணும்போது நமது உள்ளம் வேதனை அடைகிறது. எதிர்ப்புறம் தெப்பக்குளம் இங்கே காணப்படுகிறது. இந்த ஊரை சுற்றிலும் ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு காவல் தெய்வங்கள் என அமைந்து இந்த ஊர் மக்களை காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சமுத்திரம் ஊருக்கு இன்னொரு சிறப்பு இங்கே ரயில் நிலையம் அமைந்திருப்பது. ரயில் நிலையத்தின் அருகில் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண முருகப் பெருமான் வள்ளி தெய்வ யானையோடு காட்சி தருகின்ற அழகை காணுகிறோம். சிறப்பு பூஜைகளும் அவ்வப்போது நடைபெற்று வருகின்றன. அருள்மிகு செந்தோட்டியம்மன் ஆலயம் அமைந்துள்ள பகுதிக்கு மேற்கே தளிஞ்சிக்காட்டு கொண்டையம்மன் என்று அழைக்கப்படும் அம்மன் ஆலயம் காணப்படுகிறது. உலக நாயகி, சர்வ வல்லமை படைத்த திரிலோக நாயகி, உலக மகாசக்தியாக சிம்ம வாகனத்துடன் திரிசூலம் ஏந்தி அருள்மிகு கொண்டையம்மனாக அருள் வடிவத்தில் பக்தர்களை காப்பேன் என அழகாக வீற்றிருப்பது காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாகும். சமுத்திரத்தில் ஊரை சுற்றி 8 திசைகளுமே கோயில்களால் நிரப்பப்பட்டது. சமுத்திரத்தினுடைய சனிமூலையில் விநாயகர் கோயிலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலும் இருக்குது. அதே நேரத்தில் அதை சுற்றி அய்யனார் கோயில், முத்துமாரியம்மன் கோயில், இந்த சைடு குளத்துக்கரையில் செந்தோட்டியம்மன் கோயில், மதுரகரன் கோயில், தளிஞ்சிக்காட்டு கொண்டையம்மன் கோயில், பகவதியம்மன் கோயில், கருப்ப கோயில், இப்படி எங்கள் ஊரை சுற்றி பல கோயில்கள் இருக்குது. செந்தோட்டியம்மனை கீத்து கொட்டையாட்டம் போட்டு கொட்டைகளை வச்சு கும்பிட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு முன்னோர்கள் அதை கோயிலாக கட்டி ஒரு 6 அடி கோபுரம் வச்சு கோயிலாக கட்டியிருந்திருக்காங்க. 2005 நாங்கள் அதை 17 அடி கோபுரமாக கட்டி கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்தோம். அதற்கு பிறகு தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருவிழா நடந்து கொண்டிருந்தது. இந்த கோயிலுடைய பழக்க வழக்கமானது இதை சவணம் கேட்டு 22 நாள் காப்பு கட்டி திருவிழா கும்பிடுகின்ற முறை. இதிலே இந்த கோயில் செந்தோட்டியம்மன் கோயிலுடைய முன்பகுதியிலே மேற்கால திசையிலே இருக்கக்கூடிய விளக்கு தூணுக்கு அருகே சவணம் கேட்போம். அந்த பள்ளியானது அந்த இடத்துல சவணம் சொல்ல வேண்டும். சொல்லினால் சொன்ன உடனேயே அப்படியே மேற்கால சைடிலிருந்து அப்படியே கிழக்குமாக திரும்பி அந்த கிழக்கு திசையில் நின்று அப்படியே அவ்வளோ பேரும் சவணம் கேட்போம். கிழக்கு திசையில் உடனே சவணம் சொன்னால் திருவிழா கட்டுவது என்று முடிவு செய்வோம். இல்லை என்றால் அடுத்த நாள் மறுபடியும் சவணம் கேட்போம். கிழக்காலம் மேற்கால் மட்டும் சவணம் சொல்லிவிட்டு கிழக்கால் சொல்லலைன்னா அங்கே திரும்பி போயிடுவோம். இதே மாதிரியே வந்து கேட்டுட்ருப்போம். இந்த வெள்ளிக்கிழமை முத சவணம் கேட்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆரம்பிப்போம். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை காலைக்குள்ளே சவணம் சொல்லிட்டால் திருவிழா காப்பு கட்டுவோம். இல்லைன்னா அந்த வருஷம் திருவிழா இல்லை. சாமிக்கு ஒரு சின்ன பொங்கலை மட்டும் வச்சுட்டு விட்டுருவோம். இதேமாதிரி ஒரு சில காரணங்களால் இந்த திருவிழா கொஞ்சம் சிறிது காலம் தள்ளி வந்தது. பின்னாடி நாங்கள் இப்போ 2005க்கு பிறகு இந்த வருடம் அதே போல் சவணம் கேட்டோம். 3வது முறை சவணம் கேட்ட உடனே சவணம் சொன்னது. சவணம் சொல்லி 22 நாள் காப்பு கட்டி சிறப்பான முறையிலே சென்ற மாதங்களில் திருவிழா நடைபெற்றது. இதில் திருவிழா செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டினால் அடுத்த செவ்வாய்க்கிழமை என்று 2வது காப்பும், அதற்கு பிறகு வெள்ளிக்கிழமை என்று முதல் நாள் சாமி புறப்படாகும். வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரை தினசரி சாமி புறப்படாகி திருவிழா சிறப்பான முறையிலே நடைபெறும். அதிலே முதல் நாள் மண்டபப்படியானது ஐயர்கள் மண்டபப்படி என்று அவர்களுக்காண்டி கொடுக்கப்பட்டிருக்கும்.
2ஆம் நாள் நாய்க்கர்கள் மண்டப்படி, பிள்ளையாக்கர் மண்டப்படி, 3ஆம் நாள் காவக்கார மண்டப்படி, 4ஆம் நாள் பிள்ளைமார் மண்டப்படி, இப்படி 5ஆம் நாள் பொங்கத்தந்தி பூதமானது அங்கே ஊரில் செந்தட்டியம்மன் கோயிலேருந்து சாவடியிலேருந்து இங்கே புறப்பட்டு வந்து கிட்டத்தட்ட இந்த கிராமத்து மக்கள் ஒரு 5000 பேர்த்துக்கு மேலே பொங்கல் வைப்பாங்க. அடுத்த நாள் வந்து படுகல் நடக்கும். படுகல் தண்ணிக்கே கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே இந்த ஊருக்கு மக்கள் வந்துட்டு போயிருந்திருக்காங்க. அடுத்த நாள் வந்து பொங்கல் விழா. அன்றைக்கி நைட்டே வந்து செட்டியார்கள் மண்டபடி. அதுக்கு அடுத்த நாள் வந்து தேர் வடம் பிடிப்பாங்க. தேரை வந்து நிப்பாட்டினோடனே வடக்கால தெருவில் வந்து பள்ளத்தெருவில் வந்து நிப்பாட்டி வடக்கால தெருவில் அவங்க அன்றைக்கி கடா வெட்டுவாங்க. அன்றைக்கி கோயில் அபிஷேகங்கள்லாம் அன்றைக்கி மண்டபடியெல்லாம் அன்றைக்கி நைட் அவங்க செய்வாங்க. அதுக்கு அடுத்த நாள் மஞ்சள் நீர் முடிஞ்சோடனே இங்கே வந்து காப்பு இருக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம். ஆக வந்து தொடர்ந்து 22 நாளைக்கு திருவிழான்னு வந்துருச்சுனாவே இந்த கிராம மக்கள் அவ்வளோ பேரும் பயபக்தியோட எவ்வளோ பிரச்சனைகள் சண்டை சொல்ல இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவ்வளோ பேரும் தெய்வத்துக்கு முன்னாடி ஒன்றா வந்து நிற்பாங்க. ஊரில் வந்து இந்த தெய்வத்துடைய இதானது சுத்தபத்தமாக இருக்கணும். இந்த சாமி சாவனம் சொல்லிட்டாவே யாரும் வந்து இந்த கிராமத்துக்குள்ளே எந்த தப்பு நடக்காது, திருடு நடக்காது. ஒரு சாதாரண பெண்களே தூரமாயிட்டால் கூட கிராமத்து எல்லைக்குள்ளே இருக்க மாட்டாங்க. இது நாங்கள் கட்டுப்பாடாக போகிறதில்ல. அவங்கவுங்க விரும்பி அந்த காலத்துலேருந்து முறையாக நடந்துகிட்ருக்கு. ஒரு மாதமாக இருக்கவங்க கூட வீட்டை விட்டு வெளியே வந்து சாமி பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த சாமி வந்து வடக்கு பார்த்த தெய்வம். கிட்டத்தட்ட செந்தோட்டியம்மன்கிறது காளியாட்டம் ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். செந்தட்டின்னு சொல்லி யாராவது வேண்டிட்டாங்கன்னா அந்த குறைகள் இல்லாமல் அவங்களுக்காண்டி இந்த செய்வம் வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துரும். சமுத்திரம் கிராம மக்களின் காவல் தெய்வங்களாக மேற்கு எல்லையில் சக்தி வாய்ந்த உப்பிலி கருப்பன் சிலை இங்கே வடிவமைக்கப்பட்டு தினமும் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. கிழக்கே ஐயனார் சிலை இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. ஐயனாருக்கு கற்பூரம் ஏற்றி நாம் வழிபடும் போது மெய் சிலிர்க்கிறது. மொத்தத்தில் இந்த சமுத்திரம் கிராமத்தை சுற்றிலும் காவல் தெய்வங்கள் காவலாக இருந்து இந்த ஊர் மக்களை காத்து வருகின்ற காட்சியை காணும்போது நமது உள்ளம் சிலிர்க்கிறது. ஊருக்கு நடுநாயகமாக ஏரிக்கரையின் கீழ்ப்புறத்தில் தனி ஆலயம் கண்டு அருள்வாளிக்கின்ற அம்மன்தான் அருள்மிகு செந்தோட்டி அம்மன். பல ஆண்டுகளுக்கு முன்பு தெற்கே உள்ள சமுத்திரம் ஏரிக்கரை முழுவதும் செந்தோட்டி என்னும் ஒரு வகை அரிப்புத்தன்மையுள்ள செடிகள் காடுபோல் வளர்ந்திருக்கிறது. தினமும் இந்த வழியே சமுத்திரம் கிராமத்திற்கு பால் கொண்டு வரும் ஒருவர் இந்த வழியாக வரும்போது அந்த கரையில் இருந்த வேர் ஒன்று கால் தட்டி பால் தினமும் கொட்டி விடுமாம். ஒரு நாள் அதேபோல் கால் தட்டி பால் கொட்டிய போது பாலை கொண்டு வந்தவருக்கு கோபம் வந்தது. அருகில் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருந்தவரிடம் மண்வெட்டியை வாங்கி வந்தார். கால் தட்டிய இடத்தில் உள்ள வேர் போன்ற ஒன்றை வெட்டினார். 2-3 தடவை வெட்டியதும் வெட்டிய இடத்திலிருந்து ரத்தம் போல் வந்தது கண்டு பயந்து போனார். ஊருக்குள் சென்று நடந்த நிகழ்வை கூறினார். ஊரில் இருந்த பெரியோர்களும் ஆச்சரியத்துடன் வந்து அந்த இடத்தை பார்த்து மீண்டும் வெட்டி தோண்டியபோது கை வெட்டுப்பட்ட நிலையில் ஒரு அம்மன் சிலை இரத்தத்துடன் இருப்பது கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். அதே சமயம் மகிழ்ச்சியும் அடைந்தனர். அப்போது அங்குள்ள ஒருவருக்கு அம்மன் அருள் வந்து இந்த இடத்தை சுத்தம் செய்து நான் எழுந்தருளியுள்ள இந்த சிலையை வைத்து வழிபாடு நடத்த வேண்டும் என்று கூறியது. செந்தோட்டி செடிகளுக்கு இடையில் இருந்து இந்த அம்மன் கண்டெடுக்கப்பட்டதால் அருள்மிகு செந்தோட்டி அம்மன் என்று பெயர் வைத்து பக்தர்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் அனைவரும் இந்த அம்மனுக்கு ஆலயம் கட்டி வழிபடத் தொடங்கினர். அன்று முதல் இன்று வரை இந்த அம்மனை அருள்மிகு செந்தோட்டியம்மன் என்றே மக்கள் அனைவரும் அழைத்து பயபக்தியோடு வணங்கி வருகின்றனர். என் பெயர் ஏஆர் ராமச்சந்திரன். நான் சமுத்திரம் கிராமத்தில் தான் பிறந்தேன். நான் சிறுவனாக இருக்கும்பொழுது எங்கள் அம்மாவுக்கு ராஜப்பளவை வந்தது. அப்பொழுது வைத்தியர் சகாயம் இல்லை. அப்பொழுது ஒரு நாள் எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சுந்தரமையர் என்ற தாத்தா, அவரிடம் செந்தட்டியம்மன் வந்து இன்று காலை அந்த கட்டி உடையும், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அவர் எங்களை எழுப்பி அதை சொன்னார். அதே போன்று இந்த கட்டி உடைந்தது. இந்த ரணமும் தீர்ந்தது. பெரிய ராஜப்பலவை, ஒரு டாக்டரும் இல்லை, ஒரு வழியும் இல்லை. செந்தட்டியம்மன் தயவால், அவளுடைய அருளால் எங்கள் அம்மா பிழைச்சி 96 வயது வரையில் வாழ்ந்து இறந்தார்கள். அதனால் நான் இந்த அம்மனுடைய முழு சக்தி எப்படி என்பது எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக நம்பினால் கெடுவதில்லை என்ற ஒரு தத்துவத்தை இங்கு தான் நாங்கள் கண்டோம். நேயர்களே, கேட்டவர்க்கு கேட்டபடி வரம் தந்து காக்கின்ற தெய்வமாக
நமக்கெல்லாம் தாயாக விளங்கும் அருள்மிகு செந்தோட்டியம்மனுடைய அபிஷேக அலங்கார காட்சிகளை கண்டு அருள் பெறலாமா? நமக்கெல்லாம் கேட்கும் வரங்களை தந்தரக்கூடிய அருள்மிகு செந்தோட்டியம்மன் ஆலயத்தை விநாயகர் மற்றும் வீரபத்திரரோடு சப்த மாதர்கள் வைஷ்ணவி, சாமுண்டி, பிராம்கி, இந்திராணி, கௌமாரி, வராகி என்று சொல்லக்கூடிய சப்த மாதர்கள் நம்மோடு இருந்து அருளாட்சி செய்கிறார்கள். ஒவ்வொரு ஆலயத்திலையும் சப்த மாதர்களை ஒவ்வொருத்தரை நடுவில் வச்சு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அந்த வகையில் நமது ஆலயத்தில் வைஷ்ணவியை நடுவில் வச்சு செந்தோட்டி அம்மன் என்று சொல்லக்கூடிய பெயர் கொண்டு அழைத்து நமக்கெல்லாம் அருள் பாலித்து வருகிறார் அம்பாள். நம்ம என்னென்ன வேண்டுமோ அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத களஞ்சியமாக நமது கிராமத்திலே அமைந்து கேட்கும் வரங்களை எல்லாம் தந்தருள் கொண்டிருக்கிறார் செந்தோட்டி அம்மன். அதே மாதிரி இங்கே குழந்தை இல்லாதவங்களாம் வேண்டிட்டு போகிறாங்க. அப்படி குழந்தை பிறந்துருச்சுன்னா பெண் குழந்தைக்கு செந்தோட்டி என்றும், ஆண் குழந்தையாக இருந்தால் செந்தட்டி என்றும் பேர் வச்சு இன்றைய வரையும் மரபாக வச்சுருக்காங்க. கல்யாண கன்னிப்பெண்கள்லாம் இங்கே வெள்ளிக்கிழமையில் எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றி அம்பாளை தினமும் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் 11 வாரங்கள் தொடர்ந்து விளக்கு ஏற்றி அம்பாளை வழிபாடு செய்தால் என்னென்ன வரங்கள் கேட்கிறோமோ நமக்கு வேண்டும் வரங்களையும் தந்தரக்கூடிய அருள்மிகு அற்புத களஞ்சியமாக செந்தோட்டி அம்மன் இங்கு விளங்கி வருகிறார். அருள்மிகு செந்தோட்டி அம்மனுடன் 7 கன்னிமார்களும், அதாவது சப்த கன்னிகளும் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார்கள்.
தன்னை பக்தியோடு வணங்கும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கள் கேட்ட வரத்தை அம்மன் அளிப்பதால் அவர்கள் வேண்டுதலுக்காக உபயம் செய்த பொருட்கள் இன்றும் அம்மனின் அருள் சக்திக்கு சாட்சியாக நமக்கு காட்சியளிக்கின்றன. என்னுடைய பெயர் எஸ்.சி. தங்கராஜ். நான் ஒரு தமிழாசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர். நான் இந்த சமுத்திரம் கிராமத்தில் பிறந்தவன். சாதாரண ஒரு சத்துணவு அமைப்பாளனாக இருந்து இன்றைக்கு ஒரு பட்டதாரி ஆசிரியராக, தமிழாசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன் என்றால் எல்லாமே இந்த செந்தட்டியம்மன் அருளால் தான் என்று நான் உறுதியாக கூறுவேன். இந்த அம்மனின் சாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த கோவிலில் ஒரு சபை திருடு போய்விட்டது. அந்த திருடை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. 8 நாளைக்குள் இந்த பொருள்கள் வந்து சேர வேண்டும் என்று ஊரார்கள் எல்லாம் கூடி அம்மனிடம் முறையிட, அந்த 8 நாளுக்குள்ளே அந்த பொருள்களை அவரே கொண்டு வந்து கொடுத்த ஒரு காட்சியை நான் இந்த கோயிலிலே காண முடிந்தது. இந்த தெய்வத்தை நம்பியவர்கள், இந்த செந்தட்டி அம்மனை நம்பியவர்கள் எப்போதும் கெடுவதில்லை. இந்த கோயிலிலே பல பேர் காணிக்கையாக வைத்த பொருள்களே அதுக்கு சாட்சியாக இருக்கின்றன. செந்தொட்டியம்மன் ஆலயத்தில் அண்மையில் நடைபெற்ற திருவிழா காட்சிகளை கண்டு நாம் இறையருள் பெறலாமா? இந்த கலியுகத்தில் பல அற்புதங்கள் செய்து வரும் சமுத்திரம் அருள்மிகு ஸ்ரீ செந்தோட்டியம்மனை வணங்கி அவள் பாத மலர்களை சரணடைந்தால் எல்லா நலனும் வளமும் கிட்டும் என்பது இங்கு நாம் நேரில் கண்ட காட்சியாகும். இந்த செந்தோட்டியம்மனை வணங்கி வழிபட்டால் கல்யாணத் தடை நீங்கும், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பேறு கிட்டும், வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், குடும்ப சிக்கல் தீரும், கடன் தொல்லை குறையும், நோய் நொடிகள் விலகி கவலைகள் மறைந்திடும் என்பது பக்தர்களின் பெரும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. தொழில் விருத்தி அடையவும், விவசாயம் செழித்திடவும், பில்லி சூனியம் மறையவும் அருள்மிகு செந்தோட்டி அம்மனை வணங்கி வந்தால் நினைத்தது நடக்கும், நடக்கும் செயல் யாவும் செழிப்புடன் இருக்கும். நேயர்களே, நாமும் அருள் நிறைந்த இந்த செந்தோட்டி அம்மனை தரிசிக்க சமுத்திரம் சென்று வருவோம். சங்கடங்களை தவிர்த்து செந்தோட்டியம்மன் திருவருளை பெற்று வருவோம்.